எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. மாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா தான் இருக்குமுங்க. மாடு கன்று போடுறது அப்படிங்கிறது கட்டுத்தரையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வழக்கமான வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற நிகழ்வாக இருந்தாலுமே, குழந்தைங்க இருக்கும்போது இது ரொம்ப சிறப்பான நிகழ்வாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சிட்டோமுங்க. அப்படித்தானுங்க இந்த சின்னவருக்கு இது மாடு கன்று போடுறது தெரிகிறது முதல் அனுபவமுங்க. கன்னுக்குட்டி விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டவே நீட்டி படுத்துட்டு அப்படிங்க கன்னுக்குட்டியை வா வான்னு கூப்பிடோ தொட்டு தொட்டு பார்க்கோ கிட்ட போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டுங்க எனக்கு ஒரே சிரிப்பலையிலேயே போச்சுங்க. பெரிய மாடு மிரட்டோ நாங்கள் காவலுக்கு நிற்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குமே ஓரப்பட்ட அனுபவம் கிடச்சிதுங்க. எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி அனுபவம்லாம் கிடச்சிருக்குது? உங்கள் வீட்டு குழந்தைகளும் இப்படித்தான் சுட்டித்தனம் பண்ணுறாங்களா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன் அப்படிங்கிறது நாங்கள் நாம் வளர்ந்த வாழ்க்கை நம்ம நம்ம குழந்தைகளும் அதே மாதிரி அனுபவித்து வளரும்போதுங்க நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷம் தானுங்க. அப்போ எந்த பிராணியை கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், எதுக்கிட்ட அணுகவே கூடாது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு சிறு வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாமுங்க. குழந்தைகளும் நோய் எதிர்ப்பு சக்தியோட ஆரோக்கியமாக இருக்குங்க.